கேரள தமிழக எல்கையான புளியரை பார்டரில் இந்த பக்கம் எல்லையிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு வண்டி நிற்கிது. பார்த்துக்கோங்க, எல்லாமே கல் வண்டி தான். இடையில சில கண்டெய்னர். இந்த பகுதியில் போக்குவரத்து என்பது சமீப காலமாக அதிகரிச்சிருக்கக்கூடிய இந்த கல் வண்டிகளால் பெருத்த பாதிப்புக்குள்ளாயிருக்குன்னு பல முறை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் குற்றச்சாட்டு சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே யார் காதலையும் கேட்ட மாதிரி தெரியலை. ஒரு மருத்துவ சிகிச்சைக்காக கேரளத்திலேருந்து தமிழகத்துக்கு வரக்கூடிய யாராவது ஒரு பேஷண்ட் சீக்கிரத்தில் நினைத்த மாத்திரத்தில் என்ன செய்ய முடியாது, மருத்துவமனைக்கு செல்ல முடியாது. 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு வண்டி நிற்குது. மொத்தமாக முடங்கி இருக்கக்கூடிய போக்குவரத்தை சரி பண்ணுறதுக்கு காவலர்கள் தேர்தல் வேலையில் இருப்பதால் இங்கே எதுவும் பண்ண முடியலை. குறுக்க மறுக்க வண்டியை போட்டு முழுக்க முழுக்க கல் வண்டி தான். போகக்கூடிய வண்டியில் 90% வண்டி கல் வண்டி. அவ்வளோதான், நம்ம வண்டி இன்னும் நகல முடியலை. நாம் இப்போ நிற்கிறது தாட்கோ நகர். இங்கேருந்து எஸ்பெண்ட் போகணுன்னா 3 கிலோமீட்டர். பகுதி தமிழக கேரளா எல்லை பகுதியில் மாடு கடத்தல், கனிம வள கொள்ளை என்று அனைத்து பகுதிகளிலும் போக்குவரத்து, ஆம்புலன்ஸ் கூட செல்ல வழியில்லாமல், பள்ளி குழந்தைகள் செல்ல வழியில்லாமல், அவசர உதவிக்கு செல்ல வழியில்லாமல் கஷ்டப்பட்டு புளியரை பகுதி மக்களும் செங்கோட்டை பகுதி மக்களும் ரொம்ப வேதனைக்குள்ளாகி வருகிறார்கள். தமிழக அரசு கண்டு கொள்ளுமா, தென்காசி மாவட்ட ஆட்சியர் கண்டு கொள்வாரா என்று அனைத்து மக்களும் கேள்வி எழுப்பியுள்ளார்கள். இதை உடனடியாக நடவடிக்கை வேண்டும் என்று தமிழக அரசின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள்.